ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேலத்தில் நடந்த டிவிகே மாநாடு பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 2 வயசு குழந்தையோட மாநாடுக்கு வந்திருக்காங்க. பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, இப்படி எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா யார் பொறுப்பெடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, விஜய் நான் பார்க்காம இருக்க முடியல என்னால. இப்பதான் விஜய் அண்ணனுக்கு அவசரம் நான் இல்ல 2.5 எல்லாம் கூட்ட நெரிசல்ல எல்லாம் சில பேர் இதானாங்க. இல்லைங்களா, நான் ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துட்டு இங்க வந்து எனக்கு சாகத்துல சந்தோஷமா தான் இருக்கு, நாங்க இங்க செத்தோம்னா உலகம் எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லி ஒரு பதில சொல்றாங்க. இந்த இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். அண்ணா வந்து சீமா வரணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். என்னோட கணவனை விட விஜய் தான் எனக்கு பெருசு, அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்? இதுவே உங்களோட கணவன் வந்து எனக்கு சனிலையும் வந்தால் பிடிக்கும், எனக்கு திரிஷா தான் பிடிக்கும், நீங்கள் நயன்தாரா தான் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மனைவியை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்கிறாரு. எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும்னு கேட்டால் தளபதி தானே. அப்புறத்துக்கு இவர் கல்யாணம் பண்ணணும்? தயவுசெய்து சிந்திச்சு பேசுங்க. அவர் வந்து மேடையில் வந்து பேசிட்டு போயிடுவார். உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ தான் உங்களுக்கு கடைசி காலத்து வரைக்கும் கூட இருப்பாங்க. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும். நமக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கும்? அப்படியெல்லாம் கணக்கு எல்லாம் 267 தொகுதியிலும் ஜெயிப்பாரு. 267 தொகுதியிலும் ஜெயிப்பாரு. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலையும் நிற்கிறோம். 24 தொகுதியிலையும் நிற்கிறோம். இந்த வீடியோ பார்த்தா சிரிக்கிறதா இல்லை வந்து கோவப்படுறதா என்னங்கிறது எனக்கு புரியவே இல்லை. படிக்காதவன் படத்தில் விவேக் கிட்ட ஒரு காமெடி நடிகர் கேட்பாரு, உங்களையே நம்பி இருக்கிற இந்த மக்களுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் விவேக் ஒரு காமெடியாக பதில் சொல்லுவார், என்னென்னா இது நேரம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க, ஒன்றும் இல்லை, அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்கிறான். அந்த மாதிரி நீ வந்தா என்ன செய்வ அதானே கேட்குறீங்க. கரெக்ட், கேட்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.